எப்பெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்கள்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட்டு குழந்தைங்க சரி ஓகேடா. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றாரு. நிஜமா நண்பா அப்படின்னு. எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்ல இருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த தாம் தக்க தீம் தக்க அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பார், நல்ல உழைப்பாளி பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத ஃபர்ஸ்ட் அங்கே கரெக்ட் பண்ணுவாங்களே அங்கே போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்கு வராருமா, என்னம்மா அப்பதான் ஓகே, இப்ப எல்லாம் மாறி இருக்கு போலாமா, நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பாத்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆளு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்கு மதம் இருக்கு இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம், நான் அவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்னு. அப்படியே மா புரிஞ்சுக்குமாண்ணா, டேய் மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்றேன், அதே மீன் குழம்பு. ஓகே நான் நினச்சிட்டேன் நம்ம ஜாதகத்தில் இல்லை போல, சரி விட்டுடலாம், சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான், நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா அப்படி சொல்கிறாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்க இல்லை தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான்.